ஸ்ரீகுரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீகுமார் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். இந்த கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பாலே வந்து கோல்டன் டக் அவுட் ஆனா, அது மாதிரி ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷன்ல நம்ம ஓட்டெடுப்புல சபாநாயகர் தேர்வை வந்து காங்கிரஸ் வந்து தோல்வி விட்டுருக்கு. பட் அதற்கு பெரிய சர்ச்சை இருந்தது. என்னமோ மோடி அவர்கள் வந்து ராஜ்நாத் சிங் மூத்த அமைச்சர்களை வச்சு காங்கிரஸ்ட வந்து கேட்டதாகவும் அதற்கு அவங்க மறுத்ததாகவும் 8 தடவை, அதுவும் அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவர் கிடையாது அவரு. ஆனா இருந்தாலும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி ஓம் பிர்லா அவர்களுக்கு எதிர்த்தா நிப்பாட்ட வச்சாங்க. இந்த கலவர அரசியல், சபாநாயகர் அரசியலை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முதல்ல இந்த சபாநாயகர் அரசியல் வந்து இன்னைக்கு வந்த விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் இது இந்த ஜூன் 4ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே இவங்க சொல்ல ஆரம்பிச்சது என்னன்னா, முதல்ல இந்த கவர்மெண்ட் ஃபார்மே ஆகாது. தெலுங்கு தேசம் கட்சியும் ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமாரோட கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க மாட்டாங்க, இந்தி கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. ஃபர்ஸ்ட் அது தகர்ந்தது. அவங்க 2 பேரும் நாங்க வந்து என்டிஏவோட தான் இருக்கோம், பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன சொல்லி பார்த்தாங்க, இவங்க 2 பேரும் பெரிய பெரிய போர்ட்போலியோஸ், அதாவது இலாக்காக்களை கேட்கறாங்க. அதனால இந்த அரசாங்கம் வந்து மந்திரி சபையே அமையறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 4 கேட்கறாங்க, 5 கேட்கறாங்க, 8 கேட்கறாங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. கடைசியில ஆளுக்கு ஒரு மந்திரி சபை, அதாவது கேபினெட் ரேங்க்ல ஒருவரும், அதே மாதிரி இணையமைச்சர் ஒருவரும் கொடுத்து அதுல அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இலாக்காக்கள் பிரிக்கிறதுல கூட அவங்க சொன்ன ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அவங்க ஹோம் கேட்கறாங்க, பைனான்ஸ் கேட்கறாங்கன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவும் நடக்கல. அடுத்த விஷயம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, தெலுங்கு தேசம் கட்சி சபாநாயகர் பதவி கேட்கறாங்க, அதனால ஒரு பெரிய நெருக்கடி அப்படின்னாங்க. சபாநாயகர் தேர்தல்ல வந்து நாங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி தெலுங்கு தேசம் டிக்ளேரும் பண்ணாங்க. பிஜேபி சைட்ல இருந்து ஓம் பிர்லாவை அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓம் பிர்லா போன தடவையே சபாநாயகரா இருந்தவர். எப்பொழுதும் என்ன மரபு அப்படின்னு பார்த்தா, ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் சபாநாயகருக்கு முன்னிறுத்தப்படுவார். இதுதான் யூஸ்வலா பார்லிமெண்ட்ல நடக்கிற ஒரு மரபு. 98ல 1998ல என்ன ஆச்சுன்னா, அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரும்பான்மை கிடையாது. அவங்களுக்கு வந்து 252 to 260 எம்பிக்குள்ளதான் இருந்தாங்க அவங்களுக்கு மொத்தமே. மிச்சம் 12 எம்பிக்கள் வந்து தெலுங்கு தேசம் கட்சி வெளியில இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்கன்னா, PA சங்மாவை முன்னிறுத்தினாங்க சபாநாயகருக்கு. அப்போ வாஜ்பாய் வந்து GMC பாலயோகி தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்தவரை முன்னிறுத்தினாங்க. சோ அப்போ ஒரு தேர்தல் நடந்தது. இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா, இந்தியா வரலாறுலயே முதல் தடவையா ஒரு சபாநாயகர் தேர்தல் நடக்குதுன்னு. அதெல்லாம் கிடையாது. 1998லயே நடந்தாச்சு அந்த தேர்தல். நிறைய பேர் வரலாறு படிக்கிறது கிடையாது. சோ அப்ப அந்த தேர்தல்ல GMC பாலயோகி வெற்றி பெற்றார். அதே மாதிரிதான் இந்த தடவையும் அந்த சுரேஷ் அப்படிங்கிறவர் 8 முறை மந்திரியா எம்பியா இருந்திருக்காரு. அதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நம்ம அவரை ஏன் இடைக்கால சபாநாயகரா போடல, புரோட்டம் ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க, எல்லாருக்கும் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிற ஒரு புரோட்டம் ஸ்பீக்கரா ஏன் போடல அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சர்ச்சையை கிளப்பினாங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், யூஸ்வலா ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கண்டினியூஸ் யாரு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த புரோட்டம் ஸ்பீக்கருடைய ஒரு பதவி கிடைக்கும். யூஸ்வலா கண்டினியூஸா யாரு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இது வரும். இப்ப இவர் இருக்காரு இல்லையா, மிஸ்டர் சுரேஷ் இருக்காரு இல்லையா, அவர் கண்டினியூஸா வெற்றி பெற்றவர் கிடையாது. 8 முறை அப்படின்னு சொல்றாங்களே தவிர அவர் கண்டினியூஸா வெற்றி பெற்றவர் கிடையாது. அவர் வந்து நடுவுல தோத்து போயிருக்காரு. ஆனா மொத்தமா 8 முறை ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா அப்துல்ஹரி மஹதாப் அப்படிங்கிறவர், இப்ப பிஜேபியோட புரோட்டம் ஸ்பீக்கரா இருக்கிறவர் வந்து 7 முறை தொடர்ந்து ஜெயிச்சவர். சோ அப்படி பாக்குற போது அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகம். அதனால அவரை இது பண்ணாங்க. சோ இப்ப வந்து நீங்க ஸ்பீக்கர் இஷ்யூக்கு வருவோம். ஓம் பிர்லா அவர்களை வந்து இங்க நிறுத்தின உடனே அவங்க சுரேஷ் நிறுத்தினாங்க. சோ அப்பவே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 2 பேருக்கும் வந்து ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா, இந்தி கூட்டணியில குறிப்பா திரிணாமுல் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரஸும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களை வந்து நீங்க கலந்து ஆலோசிக்காமலேயே நீங்க வேட்பாளரை அறிவிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்பவே தெரிஞ்சு போச்சு, நேத்திக்கே தெரிஞ்சு போச்சு, முந்தா நாளே தெரிஞ்சு போச்சு, இந்த சுரேஷுக்கு அவ்வளவு ஆதரவு கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. பட் ஓம் பிர்லா விஷயத்துல இவங்க பிஜேபி ரொம்ப தெளிவா இருந்தாங்க. வேற யார் பெரியும் பெருசா அவங்க கன்சிடரே பண்ணல. அவங்களுக்கு நம்பர்ஸும் இருக்கு. சோ அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா ஓம் பிர்லா எலெக்ட் ஆயிட்டாரு. அதனாலதான் அந்த குரல் வாக்கெடுப்பு மட்டுமே அவங்க நடத்தினாங்களே தவிர, அந்த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. குரல் வாக்கெடுப்பு நடத்துறாங்க. அதுல திருப்தி இல்லை அப்படின்னா ஒவ்வொருவரையும் அந்த கையை உயர்த்தி அது மூலியமா நம்பர்ஸை எண்றது.
அல்லது ஓட்டு பெட்டியில சீட்டு போடுறது, இல்லைன்னா அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பண்றது. அது பேர் டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ்னு பேர். அதுல வந்து ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு நம்பர்ஸ்ங்கிறது கரெக்டா தெரிஞ்சு போயிடும். சோ அந்த டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் வந்து எதிர்க்கட்சிகள் கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவங்கள்ட்ட நம்பர்ஸ் இல்ல. அவங்களோட அந்த மாதிரி டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ் கேட்டு ஃபர்தரா அந்த நம்பர்ஸ் ரொம்ப குறைஞ்சு இவங்களோட பலவீனம் வெளிப்பட்டுடுங்கிறதுனால குரல் வாக்கெடுப்போட நிறுத்திக்கிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. அடுத்தது வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் தான். இதுவரையும் ஆனா நம்ம இதுல பாத்துருவோம், போன டேர்ம்ல டெபுட்டி ஸ்பீக்கர் இல்ல. பட் இந்த டேர்ம் வந்து டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள், இதையாவது ஜனநாயக முறைப்படி எங்களுக்கு கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிஜேபி தரப்புல இருந்து பார்த்தோம்னா அவங்க ஒரு ஆள் வச்சிருக்காங்க, என்டிஆர் அவர்களோட. பட் இந்த டெபுட்டி ஸ்பீக்கர் போஸ்டும் பிஜேபிக்கு தான் கிடைக்குமா, இல்ல எதிர்க்கட்சிகளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு டெப்டி ஸ்பீக்கர், துணை சபாநாயகர் பதவி வந்து பிஜேபி வச்சுக்க மாட்டாங்க. பட் கூட்டணி கட்சியான தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதுவும் ஒரு கேபினட் ரேங்க் உள்ள ஒரு பதவி, துணை சபாநாயகர் அப்படிங்கிறது. சபாநாயகர் ஒருவேளை வர முடியல, இல்ல அவருக்கு வந்து கலந்துக்க முடியல அப்படின்னா அவருடைய சார்பா அவருடைய அனுமதி பெற்று துணை சபாநாயகர் வந்து இந்த சபையை நடத்துவாங்க. இதுதான் யூஸ்வலா நடக்கிற ஒரு மரபு. 2019 டயத்துல அந்த டெப்டி ஸ்பீக்கர் பதவியே கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. அவங்க தனக்கும் கொடுக்கல, வேற எதிர்கட்சிகளுக்கும் யாருக்குமே கொடுக்கல. 2014 டயத்துல தம்பித்துறை இருந்தார். சோ இந்த துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது அரசாங்கம் எப்படி பிளான் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் இது அமைய போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் துணை சபாநாயகர் பதவி வந்து தெலுங்கு தேசம் கட்சிக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா ராஜ்யசபா மாநிலங்களவையில துணை சபாநாயகர் பதவி ஐக்கிய ஜனதா தளம் ஜேடியுக்கு கொடுத்தாங்க. சோ மக்களவையில வந்து இதே துணை சபாநாயகர் பதவி டிடிபிக்கு கொடுக்கறதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. அடுத்தது இந்த பதவி ஏற்கிறப்ப, பாரத பிரதமர் அவர்கள் வந்து பதவி ஏற்கிறப்ப இந்த கோஷங்கள்லாம் அப்படியே ஒரு 10 கோஷங்கள் போட்டாங்க. நீட்டா இருக்கட்டும், பேப்பர் லீக் அந்த பிரச்சனையா இருக்கட்டும், அப்புறம் இங்க டெல்லி பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனைல இருந்து அந்த கோஷங்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி போன தடவை 10 ஆண்டுகள் ஆட்சி பண்ணீங்களே அந்த மாதிரி கிடையாது, இது வேற மாதிரியான இருக்கும், நாங்க வலுவா எதிர்க்கிறோம். நேத்திக்கு ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு, தெற்குல இருந்து முதற்கொண்டு கூட்டாட்சி தத்துவத்துக்கு சார்ந்தா எதிர்கட்சியோட குரல்கள் வந்து பாராளுமன்றத்துல இந்த டேர்ம்ல இருக்கும் அப்படிங்கிற. இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பதவி பிரமாணம் போது இந்த கோஷம் எழுப்புறதெல்லாம் வந்து ஒரு ஒரு நாடகமா தான் நான் பாக்குறேன். ஒன்னும் இல்ல, அது வந்து லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது நேரடி ஒளிபரப்பு நடந்துகிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் பார்ப்பாங்க, ரெக்கார்டிங் ஆகுது அப்படிங்கறதுனாலதான் எல்லாரும் பாத்தீங்கன்னா கையில ஒரு அரசியல் அமைப்பு சட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு ஒரு கோஷங்கள் எழுப்பிக்கிட்டு எல்லாரும் பண்றாங்க. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாரும். நீங்க இப்படி சொல்லுங்க, ஸ்பீக்கருடைய சேம்பர்ல அவருடைய தனி அறையில எல்லாரும் பதவி பிரமாணம் பண்ணிக்கணும். இல்லைன்னா அது லைவ் ஸ்ட்ரீமிங் கிடையாது, நேரடி ஒளிபரப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்க. யாராவது இதெல்லாம் பண்ணுவாங்களான்னு பாருங்க. யாரும் பண்ண மாட்டாங்க. அமைதியா போயிட்டு எல்லாரும் அமைதியா வருவாங்க. நேரடி ஒளிபரப்புங்கும் போது எல்லாருடைய வெளிச்சமும் தான் மேல படுது. அப்ப இதெல்லாம் பண்ணி தன்னுடைய தான் இருக்கோம், தானும் ஒரு பெரிய ஆளு, தனக்கும் ஒரு இதெல்லாம் செல்வாக்கு இருக்குங்கிறத எப்படி காமிக்கிறது? இந்த மாதிரி நாடகங்கள்லாம் பண்ணிதான் காமிக்கணும். இதெல்லாம் சும்மா ஒரு ரொம்ப டிராமாட்டிக்ஸ். இதெல்லாம் இதுக்கெல்லாம் முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா பதவி பிரமாணம் பண்ணும்போது ஒரு ஒரு அமைப்பு, ஒரு கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்திருப்பாங்க, ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த பேப்பர்ல உள்ள வாசகங்கள் அதுதான் ரெக்கார்டிங்கே போகும். அது எந்த மொழியில வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நீங்க வந்து ஹிந்தியில எடுத்துக்கலாம், ஆங்கிலத்துல எடுத்துக்கலாம், இல்ல எந்த மாநில ரீதியான மொழிகள் எடுத்துக்கலாம், சமஸ்கிருதத்துல எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மொழிகளுக்கு உண்டான அட்டவணைக்குள்ள இருக்கிற எந்த மொழியில் வேணாலும் பதவி பிரமாணம் எடுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி எழுப்புற கோஷம், அதுக்கு பின்னாடி எழுப்புற கோஷம், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா அது ரெக்கார்டிங்கே போகாது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த நேரடி ஒளிபரப்பு கிடையாது. எல்லாரும் தனியா ரகசிய காப்பு பிரமாணம் மாதிரி எல்லாரும் ஸ்பீக்கருடைய அறையில எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. யாரும் அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவமே கிடையாது. அடுத்தது வந்து இவ்வளவு நாள் வந்து எதிர்கட்சி தலைவரா திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில நேற்று வந்து எதிர்கட்சி தலைவரா திரு ராகுல் காந்தி அவர்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷனா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்க இருக்கிற மீடியாக்கள் பொதுவா தமிழகத்துல பாத்தீங்கன்னா போன தேர்தல இருந்தே பார்த்துருவோம், பாராளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் கேள்விக்கு வந்து மோடி அவர்களால பதிலே சொல்ல முடியல எல்லா விஷயத்திலும். அப்படிங்கிறப்ப மீண்டும் இப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவரா ஆயிருக்கதை எப்படி பாக்குறீங்க? ஹெல்த்தி டிபேட்டா இருக்குமா, இல்ல கூச்சல் இதே மாதிரி கோஷங்கள் அப்படியே இருக்குமா 5 வருஷம்?
ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதிர்க்கட்சி தலைவர் பதவி அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பதவி. அதை எல்லாரும் என்னமோ ஒரு சர்வசாதாரணமா எடுத்துட்டு போறாங்க. அது முக்கியமான பதவி. ஏன்னா அதுக்கு சில நெறிமுறைகள் இருக்கு. நீங்க ஒரு எம்பி, சாதாரண எம்பியா இருக்கிற போது பிஹேவ் பண்ண மாதிரி எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் போது பிஹேவ் பண்ண முடியாது. நீங்க ஒரு பொறுப்பான ஒரு அதுக்கு அவர் சூட் ஆவாரா? சூட்ஸ் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் சூட்ஸ் ஃபார் எல்ஓபி ஆனா முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். என்ன முக்கியமான ஒரு பதவியில அதோடைய இலக்கணம் என்ன அப்படின்னு பார்த்தா, முதல்ல சபாநாயகர் கூப்பிடும் பொழுதெல்லாம் அந்த எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில அவர் போய் கலந்துக்கணும். சபையை நடத்துறதுக்கு அவங்களால ஆன ஒத்துழைப்பு என்ன, அவங்களுடைய கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத தெளிவா சொல்லணும். எதிர்க்கட்சிகளுடைய அணிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஒரு வேற்றுமைகளை ஒற்றுமைப்படுத்தி அவங்கள சார்பா பேசுறதுக்கு ஒரு தகுதியான ஒரு பொசிஷன் எடுக்கணும். பல நிலைக்குழுக்கள் இருக்கும். மாநில ரீதியான நிலைக்குழுக்கள் இருக்கும், மானிய ரீதியான நிலைக்குழுக்கள் இருக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு துறை சார்ந்த நிலைக்குழுக்கள் இருக்கும். அதெல்லாத்தையும் கொடுக்கிற பேப்பர்ஸ், அவங்களோட சப்மிஷன்ஸ் இதெல்லாத்தையும் படிச்சு பார்த்து ரெப்ரசென்ட் பண்ணணும். வெளிநாட்டு தூதர்கள் அவங்க எல்லாம் வருவாங்க. அவங்கள்ட்ட நிலைக்குழுக்கள் எதிர்க்கட்சி தலைவர்ங்கிற முறையில அவங்கள பேசி பண்ணணும். இப்ப வெளிநாடுகள்லாம் போறாரு இல்லையா, சொல்லிக் கொள்ளாம பல வெளிநாடுகள்லாம் போறாரு, இனிமே போக முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணும். எங்க போறோம், எங்க என்ன பண்றோம் அப்படிங்கிற டீடைல்ஸ பதிவு பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா நீங்க ஒரு பொறுப்பான ஒரு பதவிக்கு வரீங்க. சோ இதை தவிர உங்களோட டிபேட்ஸ்ல ஆழம் இருக்கணும், அர்த்தம் இருக்கணும். அது ஒரு வெற்றுக்கூச்சலாக இருக்க முடியாது. ஏன்னா ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருந்து வெறும் வெற்றுக்கூச்சல் போட்டு ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை நீங்க சுமத்த உங்க மேல உள்ள மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வரும். எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவி எப்படின்னா, நாளைய பிரதமர் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தை மக்களுக்கு உருவாக்கணும். அந்த எண்ணத்தோட இருக்கிறது தான் எதிர்க்கட்சி தலைவர். பல பேர் எதிர்க்கட்சி தலைவர்களா இருந்திருக்காங்க. வாஜ்பாய் இருந்திருக்கிறாரு, சுஷ்மா ஸ்வராஜ் இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சார்பிலையும் மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரா மாநிலங்களவையில இருந்திருக்காரு. ராஜ்யசபால மன்மோகன் சிங் தான் எதிர்க்கட்சி தலைவரா கிட்டத்தட்ட 98ல இருந்து 2004 வரைக்கும் அவர் இருந்திருக்கிறாரு. சோ இது மாதிரி பல பேர் எதிர்க்கட்சி தலைவர்களா இருந்திருக்காங்க. சோ இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு நீங்க சூட் ஆவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. அது அவருடைய நடத்தையை பொறுத்துதான் இருக்கு. அவர் சபையில ரொம்ப ஆழமாகவும் கண்ணியம் உள்ளவராகவும் அதே நேரத்துல அர்த்தம் உள்ள வகையிலையும் டிபேட்ஸை எழுப்பி அது அரசாங்கத்தை கார்னர் பண்ற மாதிரி அவர்கள் கேள்விகள் கேட்டால் மக்களுக்கே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். எஸ், இவர் எதிர்க்கட்சி தலைவராகுவதற்கு சரியான நபர் அப்படின்னு. ஆனா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டருடைய அதே பொசிஷனை கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் விஷயத்துல அவர் ஃபிட் பண்ணாருன்னா அவரை மத்த ஒரு பிரதமராகவே மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஜெனரலா அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, என்னைக்குமே ஒரு பொறுப்பான ஒருவர் தான் ஒருவருக்கு பிராண்டிங்காவே அமையும் ஒரு பிரதமர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு. ஏன்னா அவங்க மக்கள் அப்படிதான் கற்பனை பண்ணி பார்ப்பாங்க. இப்ப மோடிங்கிறவர் மக்கள் பிரதமராக ஏன் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்த அவருடைய காலகட்டம். அவர் ஒரு பொறுப்பான பதவியில இருந்தாரு. அந்த பதவிக்கு அவர் என்னென்னலாம் அந்த ஸ்டேட்ல பண்ணாரு அப்படிங்கிற விஷயங்களை மக்கள் சீர்தூக்கி பார்த்து, சரி இவர் பிரதமராக வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க பிரதமரா அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த பொசிஷனுக்கு அந்த தேர்தல்ல அந்த பிஜேபிக்கு வாக்கு கொடுத்தாங்க. சோ இதுதான் அப்ப நடந்தது. வாஜ்பாய் விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா, வாஜ்பாய் பல ஆண்டு காலமாக எதிர்கட்சியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் இந்திரா காந்தி, நேரு காலத்துல எதிர்கட்சி எம்பியா இருந்தாரு, இந்திரா காந்தி காலத்துல இருந்தாரு, ராஜீவ் காந்தி காலத்துல இருந்தாரு, அதுக்கப்புறம் குஜரால், தேவகவுடா இவங்க டயத்துல இருந்தாங்க. அப்ப மக்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிங்கிற கட்சிக்கு யாருமே வாக்களிக்கல, ஒரு தடவை வாக்களிச்சு பார்ப்போம். வாஜ்பாய்ங்கிறவர் இவரோட அனுபவம் உள்ளவரா இருக்காரு, அவர் பார்லிமெண்டரி டிபேட்ஸ் எல்லாம் பாக்குறாங்க மக்கள், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு மக்கள் வந்தாங்க. சோ மக்களுடைய உணர்வுகளை மதித்து அந்த மக்களுக்கு தனக்கு ஓட்டு போட வைக்கிற அளவுக்கு இவர் நடந்துகிட்டாங்கன்னா கண்டிப்பா இவருக்கு அது ஒரு வாய்ப்பா அமையும். அப்படி இல்லை என்றால் இவர் வாய்ப்பை தவறிவிட்ட மாதிரி ஆயிடும். காணொலியா இறுதியான கேள்வியானா, சர்ச்சைக்குரிய பேச்சு தேர்தல் நேரத்துல பேசின திரு சாம் பிட்ரோடா மீண்டும் அவர் எந்த பதவியில இருந்தாரோ மீண்டும் அவரை அதே பதவிக்கு நியமிச்சிருக்காங்க காங்கிரஸ். இதை எப்படி பாக்குறீங்க? இவர் எந்த அளவுக்கு காங்கிரஸ்க்கு, குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் குடும்பத்துக்கு நெருக்கமான
ஏன்னா அவர் பேசின பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சையா அமைஞ்சது. அப்படி மீறியும் இப்ப அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஹவ் க்ளோஸ் ஹி இஸ். ஒண்ணு காங்கிரஸ் கட்சியில ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். யாரும் அந்த பழைய ஆளுங்கெல்லாம் அவங்களே கட்சியை விட்டு போனாதான் உண்டே தவிர இவங்க யாரையும் நீக்கி பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. குறிப்பா சாம் பிட்ரோடா அப்படிங்கிறவர்லாம் அவர் ராஜீவ் காந்தி காலத்துல இருந்து இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காலத்துல இருந்து இவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவரு குடும்ப நண்பரா இருந்துகிட்டு இருக்காரு. ரெண்டாவது, இவருக்கு எப்பப்பெல்லாம் வெளிநாடுகள் போறாரோ அந்த நேரத்துல இவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு பொசிஷன்ல இருக்கிறவர். ஒரு தேர்தலுக்காக அவர் சர்ச்சையான ஒரு முறையில ஒரு பேச்சுக்கள் பேசினார், ஒரு கருத்துக்கள் கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த முறையில இவருக்கு வந்து அந்த ஒரு டெம்பரவரியா அவரை வந்து கட்சியில இருந்து இவர் விலகி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு, ரிசல்ட்டும் வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா திரும்ப அவரை எடுத்துக்கிட்டாங்க. இது அந்த கட்சியுடைய ஒரு பேங்க்ரப்சியை காமிக்குது. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா 6 வருட காலம் சஸ்பெண்ட் பண்றோம், 5 வருட காலம் சஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்வாங்க. அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க விருப்பப்பட்டா உள்ள வருவாங்க, இல்லைன்னா அவங்க போனவங்களாவே இருப்பாங்க. பல நேரங்கள்ல நம்மளே பார்த்திருப்போம். அது காங்கிரஸா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும். ஆனா இவ்வளவு குவிக் முறையில வந்து அவங்க ஆள் எடுக்கிறாங்க, திரும்ப அவரை வீட்டுக்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒண்ணு, அந்த கட்சி, அதாவது அந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேற தகுதியான ஆட்கள் இருக்கிறதா அவங்க நினைக்கல. சாம் பிட்ரோடாங்கிற ஒரு இன்டிஸ்பென்சபிள் மேன், அவர் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக காங்கிரஸ் கட்சிக்குள்ள பாக்குறாங்க. இது ஒரு காரணம். ரெண்டாவது, அவங்க வந்து மக்களுடைய உணர்வுகளை பெருசா மதிக்கல. சரி, நீ ஏதோ பேசிட்டாரு, திரும்ப அவரை கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற முறையில அவங்க எடுத்துட்டு போறாங்க. ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு தான் பாக்குறேன். பொறுத்து ஆரம்பிச்ச நேரமே பதவியேற்பில இருந்தே இப்ப அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. போக போக இப்ப முதல் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது. அதுல எப்படிப்பட்ட கூச்சல் குளறுபடிகள் இருக்குங்கிறது பொறுத்து பார்ப்போம். உங்க நேரத்தை நமது தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.